அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பழமொழி 400 அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் எல்லாமே போன 2 பார்ட்டில் பார்த்தோம். இந்த பார்ட்டில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பிறருக்கு துன்பம் செய்தல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனக்கின்னா இன்னா பிறர்க்கு. தனக்கின்னா இன்னா பிறர்க்கு அப்படின்னா, தனக்கு இல்லைனாலும் பிறர்க்கு கொடுத்து மகிழணும். அது அப்படி ஒரு திருக்குறளில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறருக்கு துன்பம் செய்தல். தனக்கின்னா பிறர்க்கு அப்படின்னா பிறருக்கு துன்பம் செய்தல் அப்படிங்கிறது பொருள். இதுதான் குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின். பகைமையை நீக்குதல் அப்படின்னு என்ன சார்னா, இதை கொடுத்துட்டாங்க. தனிமரம் காடாதல் இல்லை என்ற பழமொழியின் பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டால், பகைமையை நீக்குதல். ஆப்ஷனில் பகைமையை நீக்குதல், நன்மை செய்தல், தீமை விளைவித்தல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் சரியான விடை பகைமையை நீக்குதல். இப்போ என்ன சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொத்தம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள் 400 பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 400 பழமொழியும் படிச்சிருந்தால் தான் ஒரு கொஷின் நம்மளால் அட்டன் பண்ணியிருக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஃப்ளூக்கில் லக்கில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு கிளிக் ஆகிருக்கும். மனசாட்சியே இல்லாமல் கொஷின் கேட்டிருக்காங்க. 400 பழமொழியை ஒரு மாணவனால் கண்டிப்பாக படிக்க முடியாது. 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, 400 பழமொழியெல்லாம் ஒரு மாணவனால் படிக்க முடியாத ஒரு விஷயம். அதிலிருந்தும் கொஷின் கேட்டிருக்காங்க. சார் நாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, 400 பழமொழியை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகத்தையும் நம்ம இம்பார்ட்டன்ட் புக்ஸையும் நம்ம தரவு பண்ணிக்கிட்டு, இதில் நம்ம ஃப்ளூக்கில் ஏதாவது ஒரு கொஷின் போட்டோம் அப்படின்னா நம்ம லக்கில் மாட்டோம். அது மட்டும்தான் வழி, வேறு வழி இல்லை. இல்லை சார் இந்த புக்கு எல்லாத்தையும் நான் படிப்பேன் 1 மார்க்காக அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா படிங்க. உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான். என்னுடைய சஜஷன், இந்த பழமொழியில் நான் பார்த்த 2 பார்ட் வீடியோ, இப்போ நான் சொன்ன முக்கியமான கொஷின் இதை மட்டும் பாருங்கள். வந்தால் நம்ம லக்கு. டெஸ்ட்டில் உங்களுக்கு 50 கொஷின், ஆல்ரெடி 50 கொஷின் நடத்தியிருப்பேன். இதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? 50 கொஷின் எக்ஸ்ட்ரா ஒரு 50 கொஷின் தரேன். அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷினை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? அதுவே நிறைய இருக்குது நமக்கு. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் படிக்க தேவையில்லையா சார் அப்படின்னா, இது எல்லாமே படித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமும் மறந்துடும். அதனால் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இம்பார்ட்டன்ட் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. இதில் வேறு எதுவும் பெருசாக நம்ம படிக்கிறதுக்கு இல்லை. சரிங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 பார்ட் வீடியோவில் பார்த்ததே போதுமானது. இல்லை சார் ஃபுல்லாக எனக்கு டீச் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாலும் நான் டீச் பண்ணி தரேன். நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா இன்னும் ஒரு 4 பார்ட் வீடியோ நமக்கு தேவைப்படும். அந்த 4 பார்ட் வீடியோவும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், டீச் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களாப்பா? நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான இது என்ன சார் அப்படின்னா, 355வது பழமொழி என்னென்னா, நல்வினையும் செல்வமும். அதான் முதலிலார்க்கு ஊதியம் இல்லை. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை அப்படின்னா நல்வினையும் செல்வமும். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முற்பிறப்பிலே நல்வினை செய்தவருக்கு பிற்பிறப்பிலே செல்வம் வாய்க்கும் என்பதா. முன்னாடி நீங்கள் நன்மை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு அது நல்வினையாக முடியும். அதான் என்ன சொல்கிறோம், முதலிலாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்றது. திருக்குறளில் கூட நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்து கிழிந்தானை மூக்கு பொதிவு அப்படின்னா தவறான பதில். சரிங்களா? கிழிந்தானை மூக்கு பொதில் அப்படின்னா தவறான பதில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முள்ளித்தேன் உண்ணுமவர். முள்ளித்தேன் உண்ணுமவர் அப்படின்னா துறவர் நிலைமை. சரிங்களா? துறவர் நிலைமை. முள்ளித்தேர் உண்ணுமவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மூப்பிலமை இல், முறைமைக்கு மூப்பிலமை இல் அப்படின்னா முறைமையும் காலத்தையும் சொல்கிறோம். ஸோ இங்கே அதோட பொருள் முறைமையும் காலமும். ஸோ இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு பொருளை நம்ம என்ன செய்யணும், படித்து அதோட பொருள் எல்லாத்தையும் நம்ம எழுதி வைக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் சாத்தியமே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த 301வது முக்கியம், பாம்பரியும் பாம்பின் கால். ஸோ அப்போ 301வது பழமொழி மட்டும் பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் எது முக்கியமோ அதை எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டேன். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு இதில் இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா என்ன செய்யுங்க, ஒரு வாட்டி அந்த 400 பழமொழியும் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ அப்போ இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாம்பரியும் பாம்பின் கால், அறிஞரே அறிவார். அறிஞரே அறிவார் அப்படின்னா பாம்பரியும் பாம்பின் கால் என்பது அறிஞரின் சிறப்பை அறிஞர்களே அறிவார். அதான் என்ன சொல்கிறோம், அறிஞருடைய மதிப்பிற்கும் போற்றுவதற்கும் அறியார் என்பது கருத்து. அதான் பாம்பரியும் பாம்பின் கால் என்பது இதோட பொருள். சரிங்களாப்பா? ஸோ இதை மட்டும் பாருங்கள். அதற்கப்புறம் அந்த 400 பழமொழியும் ஒரு டைம் இருந்தால் வாசிச்சு விடுங்க, இல்லைனா வேண்டாம். இதோட இந்த புத்தகம் நமக்கு போதும். ஸோ இதற்கு மேலே இதை நம்ம படிக்க வேண்டாம். 1 மார்க்குக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களா? ஸோ 400 பழமொழியில் 219வது பழமொழி மட்டும் செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஷினை கஷ்டமாக கேட்கணும், மாணவர்கள் அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணவங்க கண்டிப்பாக லக்கில் தான் பார்த்திங்கன்னா லக்கை பேஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃப்ளூக்கில் போட்டிருக்கலாம், ஸோ ஆன்சரை கெஸ் பண்ணி போட்டிருக்கலாம், இல்லை எங்கேயாவது படிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணி தான் ஆன்சர் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த புக்கில் நான் 3 சொல்லியிருக்கேன். பகைமை நீக்குதல், முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, பாம்பரியும் பாம்பின் கால், இந்த 3 இதுவும். அதற்கப்புறம் 2 பார்ட்ஸ் வீடியோவில் ஒரு 20 to 25 பார்த்துருப்போம். அதுவும் அதற்கப்புறம் இந்த 400 பழமொழியும் சும்மா ஒரு டைம் இருந்தால் வாசித்து விடுங்க. இதுவே போதும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு 50 முக்கியமான கொஷின் கொடுத்துட்றேன். இந்த புத்தகத்தில் இதை மட்டும் படித்தால் போதும். சரிங்களா? தெளிவாக சொல்லிட்டேன், இது மட்டும் போதும். மீண்டும் இந்த புத்தகத்தை நம்ம படிக்க வேண்டாம். 1 மதிப்பெண்களுக்காக 400 கிட்டத்தட்ட 250 பேஜ் நம்ம படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? ஸோ இருந்தாலும் இந்த புத்தகத்தை நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. எது உங்களால் படிக்க முடியும், எது படிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா உங்களுடைய மனநிலையில் தான் நானும் இருக்கேன். அதனால் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை சார் எனக்கு இதில் எல்லாமே டீச் பண்ணி கொடுங்க, எல்லா பார்ட் வீடியோஸும் வேணும், எனக்கு 1 மார்க் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதற்கும் நான் டீச் பண்ணி தரத்திற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதோடு இந்த புத்தகம் போதும். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் போன டெஸ்ட்டில் 2 வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணல, மயங்கொலி சொல்லகராதி. ஸோ அதுவும் அது அடுத்த வீடியோவும் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ புதன்கிழமை உங்களுக்கு எப்பவும் போல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.